இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் புதுசாக வியாதிகள் வருதே, என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு கேட்டால் எல்லா வியாதிகளுக்கும் உணவை மட்டுமே காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. இறைவன் குர்ஆன்ல சொல்கிறான், ஹலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்ல பில் ஹக், வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே படைத்துள்ளோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லில் முஃமினீன், இதில் நம்பிக்கை கொண்டோருக்கு அத்தாட்சி இருக்குன்னு சொல்கிறான். நம்ம பொதுவாக டிசெண்டிங் விண்ட் இருக்கு இல்லையா, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய காற்று நம்ம லங்ஸுக்குள்ளே உள்ளே போகுதில்ல, இதுக்கும் உண்மைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. உண்மையை மறைச்சு உண்மைக்கு புறம்பா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் வினை இருக்கணும்னு புரிஞ்சுக்கங்க. ஸோ இவ்வளோ டிசீஸ் வர்றதுக்கான காரணம் இதில் உள்ள மறைமுகமான ஒரு விஷயம் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போது நோய்க்கான அடிப்படையான காரணம் நம்ம உணவை உட்கொள்கிறதோ இல்லை உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதோ இல்லை, நம்ம உண்மைக்கு புறம்பாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் செஞ்சுட்டு நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது இந்த லங் வழியாக அந்த ஆக்சிஜன் டிசென்ட் ஆகுது இல்லையா, அதுதான் அத்தனை வினைக்கும் காரணன்றதை நம்ம இந்த வசனத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம்.